பெட் இல்லையா? தரையில படுத்திருக்கீங்க. எல்லா இடத்துலயும் சாதி ஆட்டம் போடுது. ஏதோ இந்த அளவுக்காவது சிகிச்சை அளிக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். உண்மையா அடிபட்ட எங்களை தலையில போட்டு கோட்டை ஏமாத்த அடிபட்டதா வேஷம் போற ராமானுஜம் குரூப்புக்கு கட்டில் கொடுத்துருக்காங்க. இதுல போலீஸ் பாதுகாப்பு வேற. கட்டில் கேட்டு போராட வேண்டியதானே? எல்லாத்துக்கும் போராடணும்னா மனசு கஷ்டமா இருக்கு. நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? இந்த நாட்டுல பிறந்ததே பாவமா? வருத்தப்படாத கதிரு, இந்த நிலைமையை மாத்திடலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? கலவரத்தை நீங்க பண்ணிட்டு கம்ப்ளைண்டா கொடுக்க வந்திருக்கீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட கிழிச்சு போட்டான். இதெல்லாம் பெரிய தம்பியோட வேலையா தான் இருக்கும். அப்புறம் கோர்ட்டுக்கு போவோம்னு மிரட்டி வேற கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். எல்லா ஊர்லயும் நம்ம தொழிலாளர்களுக்கும் பெரிய தம்பியோட சங்க அடியாட்களுக்கும் அடிதடி நடந்துட்டு வருது. நம்ம சங்கம் தான் கலகம் உண்டு பண்றதா பெரிய தம்பி பேப்பர்லயே செய்தியை கொடுத்துட்டான். நம்ம எம்எல்ஏக்கள் நம்ம ஊர் அமைச்சரை சந்திச்சு நம்ம தாலுகா நிலவரத்தை எடுத்து சொல்லி தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பும் முத்தரப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம ஊர் அமைச்சர் எல்லா ஊருக்கும் போலீஸ் பாதுகாப்பும் உடனே முத்தரப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றதா சொல்லியிருக்காரு. வாங்க சார். அந்த பரதேசி பயிலுக கிட்ட போய் அடி வாங்கியிருக்கீங்களே. நாங்க அடி வாங்கியிருக்கோமா? நல்லா ஏமாந்துட்டீங்க. நாங்க எங்க ஆளுங்களோட வயல்ல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த கீழ் சாதி பசங்க எல்லாம் ஒன்னா வந்து எங்க ஆளுங்களை விட்டுட்டு உங்க ஆளுங்களை வச்சு வேலை பார்க்குறீங்கன்னு எங்களை அடிச்சானுங்க அப்படின்னு கோர்ட்டில் போய் சொல்றதுக்காக ஒரு சின்ன ஜோடனை, அவ்வளவுதான். அவனுங்களாவது எங்களை அடிக்கிறதாவது, நாங்க அடிச்சு அடிதான் அவனுங்க குத்துயும் கோளருமா கிடக்குறானுங்க. சபாஷ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த பயலுக்கு மிச்சம் இருக்கிற உயிரையும் நான் போய் எடுக்கிறேன். சொந்த வயல்ல வேலை செய்யறவங்களை தடுக்கிறதுக்கு யாரா அதிகாரம் கொடுத்தா? எவ்வளவு திமிர் இருந்தா அவங்களை அடிச்சு விரட்டி இருப்பீங்க. நாங்க யாரையும் அடிச்சு விரட்டல. வெளியூர் ஆட்களை வச்சு வேலை செய்யக்கூடாதுன்னு கேட்க போன எங்களை அடிச்சு விரட்டினது அவங்கதான். கலவரத்தை பண்ணிட்டு என்னடா இங்க வந்து கதை விடுறீங்க? ராமானுஜ ஆட்களை வேலை செய்ய விடாம தடுத்து அவங்கள பலமா தாக்கிருக்கீங்க. பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க அவங்கள பலமா அடிச்சு போட்டிருந்தோம்னா எங்களை இப்படி அடிச்சு அநியாயம் பண்ணது யாரு? எங்க ஆளுங்க இப்படி உயிருக்காக போராடிட்டு இருக்காங்களே, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? இவங்களை பிடிச்சு எழுதிட்டு போங்கயா. போலீஸ் அராஜகம் ஒழிக! 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 3 பேர் 100 பேர் திரண்டு வந்து அடிச்சு காயப்படுத்தினதா கம்ப்ளைண்ட். ஆனா இவங்க எல்லாரும் பலமா அடிபட்டு கிடக்குறாங்க. இப்படியா கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த முடியும்? அந்த பய கேட்ட மாதிரி நீதிபதி கேட்டா என்ன பதில் சொல்றது? வாங்கயா. நியாயம் நம்ம பக்கம். ஆமா தலைவர். முருகேசா, அட முருகேசா, டேய் ஏன்டா அப்படி தொங்கிட்டு கிடக்குற? எல்லாம் நீங்க சொன்ன வாசப்படுத்துற பாடுதான். எல்லா வாசலையும் மூட சொல்லிட்டீங்களே. இங்க திறந்திருக்கல, இது வெளியே வரலாம்ல? இங்க பாத வச்சா பாத சரி சொன்னீங்கல்ல. டேய் கீழ இறங்கடா முதல்ல. ஏமா நீயாவது எடுத்து சொல்லப்படாது? எங்க கேக்குறாரு? நீங்க வாஸ்து சொல்லிட்டு போனதுல இருந்து இந்த வழியா தான் தொங்கிட்டு வராரு. நாங்களும் இதுல தான் தொங்கிட்டு வரோம். நான் அத சொல்லல. பின்னாடி கிழக்கு திசையில தான் அவன் கழுத்தை கட்டி இறங்கி இருக்கணும். அங்கேயும் தொங்கியாச்சு. அந்த திசையிலயும் பண்ணிட்டீங்களா? ஐயோ, 8 திக்குமே உங்களுக்கு விரோதமா இருக்கு. இந்த வீட்ல மரணம் சம்பவிக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்? பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் பண்ணணும். அததான் பண்ணிட்டோம்ல. என்னது? முன்னாடி எங்க வச்சு பண்ணா? பின்வாசல்ல. இந்த தடவை முன்வாசல்ல வச்சு பண்ண போறேன். அதையாவது நல்லா பண்ணுங்க. எப்படி பண்றேன்னு பாரு. மயக்கம் இல்லைன்னா கேளு. என்ன இந்த வாசலையும் மூட சொல்லிட்டு கீழே சுரங்கம் தோட சொல்லான்னு சொல்லுவான். அப்பா யாருமே இல்ல. இன்னைக்கு நிம்மதியா குளிக்கலாம். அடிக்காத. நீங்க பாரு என்ன பண்ண போறேனோ. அவங்கள அடி.
பாருங்க தலைவரை என் பொண்ணை கொல்லுட்டானுங்களே ஐயா ஐயா இந்த கொடுமையை பாத்தீங்களா? பச்சை பிள்ளைய இப்படி கொண்டுட்டாங்களேயா? தலைவரை குளத்துல மூழ்கி செத்தவள பெரிய தம்பி கொண்டுட்டான்னு பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் தர்றீங்களாடான்னு இன்ஸ்பெக்டர் எங்களை அடிச்சு விரட்டிட்டான் தலைவரை. நம்ம ஆஸ்பத்திரியில அடிபட்டு கிடக்கிறான், நேரமா பார்த்து வந்து கொண்டு போட்டிருக்கான். அவனை கொன்னுட்டு தான் பூ அழுகே எரிக்கணும். வாங்கடா எங்களை தடுக்காதீங்க, வழி விடுங்க. நாங்க செத்தாலும் பரவாயில்ல, பெரிய தம்பிக்கு சாமல கூட்டிட்டு தான் வருவோம். உத்தரப்பு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. நல்ல தீர்ப்பு வர நேரத்தில் அவசரப்படாதீங்க. வாங்கப்பா. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். என்ன குரு இவ்வளவு நேரம் ஆயி போச்சு? பரிகாரம்னா என்ன பணியாரம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? புடுறா மூட்டு. என்ன குரு இவ்வளவு கனமா இருக்கு? 2 குடும்பத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அப்படியா? அப்ப நிறைய சில்லறை இருக்கு. அதெல்லாம் நல்ல வருமானம் தான். ஆனா பரிகாரத்துல பங்கு கேட்க நினைக்கப்படாது. முதல்ல இந்த முறைக்கிறத விட்டுறணும். வந்தமா 2 வாழைப்பழத்தை முடிச்சு தின்னமா, அதோட விவகாரத்தை முடிச்சுக்கணும். புரியுதா? சாப்பிடுறா, நல்லா சாப்பிடு. எனக்கு விசுவாசமானவங்க எதை வேணாலும் சாப்பிடுங்கடா. உரிச்சு சாப்பிடுறா. இந்த இதையும் சாப்பிடுறா. சாப்பிடுறா சந்தோஷமா. இங்க என்ன முறப்பு? யோ பழத்துக்கு காசு குடியா? கேட்க வேண்டியதானே. அதுதானே இப்ப கேட்டோம். இந்தா 2 வாழைப்பழத்துக்கு எட்டனா. என்னது எட்டனா வைக்கிறேன்? ஒரு வாழைப்பழம் 4 தானே. இந்த பாரியா, வாழைப்பழத்தை கேட்டு பிச்சா 4 கேட்காம பிச்சா 5 ரூபா. அதான் 2 பழத்துக்கும் 10 ரூபா கொடுத்துட்டு போனேன். வரலாறு காணாத விளையாட்டமா இருக்கு. இது உங்க ஊர் பெட்டி கடை சட்டமோ? அது எந்த சட்டமா இருந்தா உங்களுக்கு என்ன? முதல்ல 10 ரூபாய் வைங்க. ஓஹோ, இந்தாங்க 10 ரூபா. அது அப்படியா? செய்வன சேர்வரன் யாருன்னு காமிக்கிறேன். அவர்ரா ஆட்டோவுக்கு போறியா? யோ ஆடு என்னதுயா? தோல் என்னது? இந்த ஆடு 50 ரூபாயா? தோல் 80 ரூபா. எப்படி? ஆட்டுக்குட்டி வாழைப்பழத்தோட கேட்டு தின்று இருந்தா அது வெறும் 10 பைசா. கேட்காம தின்னதுனால அது 80 ரூபாடா. குருவே ஆட்டை அவுத்தாச்சு. இவங்க தானே பேச்சு. வாங்க கிளம்புவோம். ஆளுக்கு ஆளு, தோலுக்கு தோல்றா. உங்க கூட நான் மல்லு கட்டவே முடியாதா? ஊரை விட்டே போறேங்க. இதனால கிராமவாசிகளுக்கு தெரிவிப்பது என்னன்னா, விவசாய தொழிலாளர்களுக்கு 8 நாள் கூலியை உயர்த்தி கொடுக்கும்படி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஏய் தப்படிக்காத, நிறுத்து. இந்த ஊர்ல எல்லாம் தண்டரா போடக்கூடாது. போ போ போ. வெற்றி கொடி கட்டு, குத்து குத்து கும்மா குத்து, கூட்டத்தோட குத்து. முட்டு பானா கட்டு முட்டு, பார்க்கும் விட்டு ஒண்ணு கட்டு. நெஞ்சோடு அச்சத்து நீ பொருத்தினா, நெருப்போடு மோதிர கத்துக்கலாம். ஒரு படியா கூலி கிடைச்சதால இப்ப நினைச்சிருக்கு மனசு. வாடி வாடி வலியம்ம பேத்தி, கட்டி கத்தி கண்ணால குத்தி கிழிச்ச. போடா போடா ஒசக்கட்ட பயலே, தலை கட்ட சொன்னாக்க தட்டி கடிப்ப. புல்லு கட்டு கொண்டு வரும் வெள்ளை கட்டி நீ, ஓ மாம கிட்ட மல்லு கட்டு டி டி டி. உங்கிட்டதா மாட்ட மாட்டேனே, பாத்த முட்டை நீ அடி பேரகே நீ மஞ்ச குரங்கே, உன்னை கட்டிக்கிட்டு போற பையன். முத்து முத்து நல்லா முத்து, வெற்றி கொடி கட்டு, குத்து குத்து கும்மா குத்து, கூட்டத்தோட குத்து.
தன்மானத்தில் நிமிந்து நிற்போம் குத்து குத்து கும்மாங்குத்து குட்டத்தோடு குத்து முட்டை 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 பானா தொட்டு முட்டை